ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓப்போ தரப்புல இருந்து ஃபைண்ட் X9 சீரிஸ் இந்தியன் ரீஜியல் ஆஃபீஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. X9 Pro அண்ட் X9 இது மாதிரி ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற X9 Pro இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் வேரியண்டா 16GB RAM 512GB 1,10,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஆனா குளோபல்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் அவைலபிள் அண்ட் 5 பேஸ் வேரியன்ட், உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 66,000, ஹையர் வேரியன்ட் 83,000 ரூபாய்க்கு தான் கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்தியன் ரீஜன் வந்துருச்சுன்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, அதனால 1,10,000 ரூபாய்க்கு இந்த போன் கோட் பண்ணிருக்காங்க. ஆனா எப்பயும் போல இந்த மார்க்கெட்டிங் டேர்மா நீங்க இது பை பண்ணுங்க, இது பை பண்ணுங்க, கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணா உங்களால ஒரு 80,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுன்னு ஓட்டி இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அது ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம். இருந்தாலும் இந்த 1,10,000 ரூபாய் இந்த போன் என்ன ஒர்த்தா இந்த போன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயும் போல இந்த போன் ஹேசில் பில் டைப்போட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு பிரீமியமான பேக் சைல் ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஒரு 4th சென்சாரோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 200MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் 120x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் பவர்ஃபுல்லான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IP69 ரேட்டிங் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மீடியாடெக்கோட பிளாக்ஷிப்பான SoC 9500 SoCயோட கலர் இறக்கிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த வட்டம் ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோல நிறைய அப்கிரேடோட ஒரு பேட்டரி எம்ஏஹெச் 7500 mAh பேட்டரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பவர் பேங்கோடையும் இந்த வட்டம் அபிஷியலா ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 2 கலர்ஸ், ஒரே ஒரு வேரியன்ட் 1,10,000 ரூபாய். ஸோ இதை பத்தி தான் நம்ம வீடியோல டீட்டெயிலா பிரீஃபா பேச போறோம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ பாக்ஸ். எப்பயும் போல ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனும் ஒயிட் கலர் இன்செட், யூசர் கரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா டைப் சி கேபிள், 80W சார்ஜர், சிம் ஜெட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ ஒரு 2 கலர் வேரியன்ட் இந்தியன் ரீஜியன்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. Flipkart, Amazon அவங்களோட ஓன் வெப்சைட்ல ப்ரீ ஆர்டர் போட்டுட்டாங்க. ப்ரீ ஆர்டர் புக் பண்ண நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நியர் ஸ்டோரூம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு, நீங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா இப்போதைக்கு 2 கலர்ஸ், ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு வேரியன்ட் தான், அதுவுமே உங்களுக்கு 16GB RAM 512GB வேரியன்ட் 1,10,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது பேக் சைட்ல ஒரு சூப்பரான நல்ல கான்ட்ராஸ்டான கலர்ஸோட எடுத்துருக்காங்க. ஓப்போ கலர்ஸ்க்கு எப்பயுமே பஞ்சமே இருக்காது, இனோவேட்டிங்கான கலர்ஸோட வரும். சோ அதே மாதிரி தான் நல்ல ஒரு கேச்சிங் ஆஃப் கலர்ஸ், ஹை கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் டோட்டலி டிஃபர். போன சீரிஸ்க்கும் இந்த சீரிஸ்க்கும் டோட்டலி டிஃபர். இந்த OnePlus 15 பேசணும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த போனோட டிசைன் அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த பிளாஷ் லைட் மட்டும் டிஃபர் ஆகுது. ஏன்னா OnePlusக்கும் ஓப்போக்கும் வித்தியாசம் தெரியணும்ல, வேற வேற பிராண்டுன்னு சும்மா காட்டணும்ல, அதுக்காக டிஃபர் ஆகுது. 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டரா, அது பக்கத்துல உங்களுக்கு 50MP அல்ட்ராவைட் சென்சார் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அது பாட்டம்ல பிளாஷ் லைட், அதுக்கு ஒரு சின்ன கட் அவுட் பார்டர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஓப்போ பிராண்டிங் அண்ட் 4 edges நல்ல கர்வியா சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைட் பாடி எல்லாமே ஹெல்த்தியா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, 4 edges நல்ல கர்வியான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 224 கிராம், திக்னஸ் 8.25 mm திக்னஸ். பட் ஆனா பேட்டரி 7500 mAh பேட்டரி தான். ஆனா வெயிட் ரொம்ப கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்கு, திக்னஸ் ரொம்ப கூடுதலா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ அந்த கேமரா பம்ப் இன்க்ரீஸ் ஆனதுனால திக்னஸ் கூடி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு திங்கிங் இருக்குங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸா இருக்கலாம். அண்ட் இந்த போன் IP68 அவைலபிளா இருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டரோட நல்ல கேச்சிங் ஆஃப் ஐ கேச்சிங் கலர்ஸோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.78 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் குவாட் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. வித் 120 ரெஃப்ரெஷ் ரேட், 3600 nits ஒரு பிரைட்டான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்ட்டியா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 224 கிராம், திக்னஸ் 8.25 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16 வருது. அண்ட் அதுக்கு மேல கலர் OS 16, LPDDR 5X RAM, UFS 4.1 சப்போர்ட், NFC சப்போர்ட் இருக்கு. லார்ஜரான ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். Bluetooth 6.0 அண்ட் உங்களுக்கு ஆடியோக்காக LHDC 5.0 அந்த நம்ம TWS பாக்குற அந்த டெக்னாலஜி இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஹார்ட்வேர் சைட்ல. அண்ட் Wi-Fi 7 அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்
சென்சார் 3000 mm² மேல வாப்பர் கூலிங் சிஸ்டம் அண்ட் சைடர் அலர்ட் கீயும் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் உங்களுக்கு அசஸ் பண்றதுக்கும் அண்ட் ரெக்கார்டிங் அசஸ் பண்றதுக்கும் இது மாதிரி ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு சைடர் அலர்ட் கீ நிறைய கஸ்டமைஸோட கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7500 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க இந்த வட்டம். ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 35 to 40 மினிட்ஸ் எடுக்குது. சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டே மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். ஸோ கேமரா பாத்தீங்கன்னா இந்த வட்டமும் ஹேசில் பிளேடோட டைப் பண்ணி பிரேமியம் சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டும் 1.5 அப்சல் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP அல்ட்ராவைட் அண்ட் 200 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் OIS சப்போர்ட்டோட 5x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம் அண்ட் 100x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். இந்த ஸ்லோ மோஷன் டைம் லேக்ஸ் எல்லாமே இதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 32 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K எடுக்கணும் மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அந்த பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் சூப்பராகவே இருக்குங்க. 100x டிஜிட்டல் ஜூம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு சில விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு அளவு கிளாரிட்டியான இமேஜ் நம்மளால எடுத்துக்க முடியுது. அதை தவிர்த்து பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லாவே இருக்கு. போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரீஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்டோட கேமரால அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த Oppo Find X9 Pro கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப்பான SoC 9500 ஒரு 3nm ஆர்கிடெக்ட் 4.21 GHz கால்குலேட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலர் இருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். போன் ஹீட் ஆகி கூட வாப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு அண்ட் ஹாப்பி ஃபீட்பேக் லார்ஜரான வைப்ரேட்டர் மோட்டரும் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ஃபார் சூப்பரான சவுண்ட் சப்போர்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட், டிஸ்பிளேக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. கேமிங்னா அல்ட்டியா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த கலர் OIS 16 சொல்லிக்கலாம். ஸோ கேமிங் எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. அண்ட் டே டு டேல நம்ம மல்டி டாஸ்கிங் நிறைய விஷயங்கள் ரன் பண்றதுக்கும் நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கு, நல்ல ஸ்மூத்தரா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoC அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. The Oppo Find X9 Pro ஒரு வழியா இந்தியன் ரீஜன்ல இந்த வருஷத்துக்குரிய ஒரு பிளாக்ஷிப்பான ஒரு போன், அது ஒரு Find சீரீஸ்ல இருந்து Oppo லான்ச் பண்ணிட்டாங்க. சோ போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ் நிறைய அப்கிரேடோட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 200 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் இருக்கு அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoC கலர் இருக்காங்க. IP69 ரேட்டிங் ப்ராட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இருக்கு. 7500 amps பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா சேம் சார்ஜிங் ஸ்பீடு, சேம் வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீடு இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹார்ட்வேர்ஸ்ல நிறைய சப்போர்ட்டிங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர்லயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வருது, கலர் OIS 16 சப்போர்ட்டோட இருக்கு. சோ இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப் அமைஞ்சிருக்கு. பட் ஆனா பிரைசிங் 1,10,000 ரூபாய். ஆனா அந்த 1,10,000 ரூபாய்க்குமே உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 16 GB RAM இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வைப்பா இருக்கு. இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு இந்த போன் இப்போதைக்கு நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுக்கணும், எனக்கு Oppo தான் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா சூஸ் பண்ணிட்டு போயிருங்க. இல்ல இன்னும் எனக்கு ஒரு பெஸ்ட் டீல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 3 மாசம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய நம்மளுக்கு நியூ இயர் ஆஃபர்ஸ் எல்லாம் வரும். நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க, நிறைய கார்டு ஆஃபர்ஸும் இனி வருங்காலங்களில் கண்டிப்பா இந்த போனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய வந்து அவங்க வந்து ஆஃபர்ஸ், பங்கிள் ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல சூஸ் பண்ணி இந்த போன் எடுத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ், என்னோட கணிப்பு ஒரு 80Kக்கு இந்த மொபைல் கிடைக்குது, இல்ல ஒரு 90Kக்காச்சும் இந்த மொபைல் கிடைக்குன்னா ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும். கேமரா செக்மெண்ட், ஓவரால் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸுக்குமே இந்த ஒரு பட்டை இழப்புற ஒரு போன்னே சொல்லிக்கலாம் இந்த Oppo Find X9 Pro மொபைலை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.